இப்போ 5th ஒன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து எம்ஜிபிஆர் வந்து இதை போய் நம்மளுக்கு அட்டாக் பண்ணிட்டு ஓஎன்எஸ் வந்து வெளியே வந்து ஓஎம்ஜிபிஆராக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு வந்து எம்ஜிபிஆர் போய்ட்டு நம்மளுக்கு OH வந்துடும். அப்புறமா நம்ம வந்து 200 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு sp3 கார்பன், இங்கே ஒரு sp3 இருக்குது. ஸோ 3 சிக்மாட்ரோபிக் போகும். ஆஸ் யூஷுவல் 1 பிரேக்கு, 3 நியூ பாண்டு, 1 வந்து டபுள் பாண்டு. அந்த மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாட்டோமரைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ 5th ஒனுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து 6th ஒன் பாருங்கள். த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு இந்த ஃபாலோவிங் ரியாக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த 4 மெம்பர் ரிங் வந்து இங்கே இல்லாமல் போயிருக்கு. ஸோ இது வந்து 4π வந்து ஃபஸ்ட்டு இன்வால்வ் ஆகுது ரியாக்டன்ட் எடுத்துகிட்டு. அதோட கொடுத்துருக்கிறது வந்து டிரான்ஸு 4π ஹீட்டு கொடுத்துருக்காங்க. 4π ஹீட்டுன்னு நம்மளுக்கு என்ன ரொட்டேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் பெரிசைக்கிளிக் சொல்லியிருக்கேன். 4π ஹீட்டு கான் ரொட்டேஷன், இது ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ பாருங்கள் 4π வந்து இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து 4π இன்வால்வ் ஆகுதா. 4π ஹீட்டு கான் ரொட்டேஷன். கான் அப்படின்னா சி வந்திருக்கா. சினா சேஞ்ச் இன் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. இப்போ இங்கே வந்து டிரான்ஸாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக சிஸ்ஸாக தான் வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இது கூட நம்மளுக்கு ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, 4π அப்படின்னா 4π ஹீட்டு காணுன்னா சேஞ்ச் இன் ஸ்டீரியோ. இதே 6π கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், டிஸ்ரோட்டேஷன் வந்திருக்கும். அப்போ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் எந்த சேஞ்சும் இருக்காது. இங்கே ட்ரான்ஸாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட்டும் வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸாக இருக்கும். ஆனால் இங்கே இப்போ ட்ரான்ஸாக இருந்து சிஸ்ஸாக மாறுது. அது வந்து கான் ரொட்டேஷன் பண்ணும்போது தான் ஸ்டீரியோவில் வந்து சேஞ்ச் இருக்கும். சி சேஞ்சு வந்து மறந்துடாதீங்க.